அடுத்து உரையாட வருபவர் ஞானாசிரியர் கல்யாணசுந்தரம். சந்தோஷம். குருவே சரணம். அனைத்து மெய்யுணர்வுகளுக்கும் சக ஞானாசிரியர்கள் அவர்களுக்கும் எனது சந்தோஷத்தை இந்த நன்னாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பாடும் பணியே பணித்தாய் எனக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு டிஎஸ்பிஐயா தியான நெறிகளை பற்றி சொல்லுங்கள், தியானத்தை பற்றி புதுசாக வந்திருக்கிறவங்க தியானம் எடுக்கிறவங்க இருப்பாங்க. இந்த தியானம்னா என்ன, குண்டலினி தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். குண்டலினி தியானம்னா என்ன, புருவநடின்னு சொல்கிறோம், அக்ஞாஸ்தானம்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இந்த சபையில் இருக்கக்கூடிய நமது மெய் உணர்வுகள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். சுவாமிஜி நமக்கு நிறையா ஊட்டி கொடுத்துருக்குறாங்க. பழம்பெரும் ஞானியர் அந்த புக்கை எடுத்து பார்த்தோம்னா அதிலேயே ஒரு 2 சாப்டர் கொடுத்துருப்பாங்க. குண்டலினி தியானத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க. சகஸ்ராரம், மூலாதாரம், ஆக்ஞாஸ்தானம், சகஸ்ராரத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. இதில் என்ன அளவிலே நம்ம ஏன் இந்த தியானம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே சிறு இது பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எல்லாமே சொல்லிட்டாங்க இந்த தியானம் உணர்வு அப்படிங்கிறது. பைபிளில் ஒரு வார்த்தை ஒன்று வரும், நீங்களெல்லாம் வீறுபேடு பெற்றவர்கள், பாக்கியவான்கள், நீங்களெல்லாம் வீறுபேடு பெற்றவர்கள் அப்படின்னு. நிஜமாகவே நம்மெல்லாம் பாக்கியவான்கள் தான். வீடு பேறு பெற்றவர்கள்னால் என்ன சொந்த வீடு வச்சுருக்கோம் தான் வீடு பேறு பெற்றவர்களா? இந்த வீடாக இருக்கக்கூடிய இந்த வீட்டின் மூலியமாக, இந்த க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலின் மூலமாக எந்த பரம்பொருளை தெரிந்து கொண்டு நாம் பாக்கியவனாக இருந்து மீண்டும் அந்த ஆண்டவனோடு லயமாக போகிறோமோ அதை தான் அங்கே பைபிளில் நீங்களெல்லாம் பாக்கியவான்கள், வீடு பேறு பெற்றவர்கள். நிஜமாகவே நம்ம பாக்கியவான்கள் தான். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இணைந்து அந்த ஒரு குருவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நம்மளெல்லாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியங்கள் கிடைக்காது, சான்ஸே கிடையாது. எத்தனையோ வேலைகள் நமக்கெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அத்தனை வேலையும் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்பொழுது, அப்படி சொல்லும்பொழுது அடுத்ததாக சொல்கிறார் அவர் பைபிளில், உன் நலங்கத்துக்குள்ளே சந்தோஷத்தையும் உன் அரண்மனைக்குள்ளேயே சமாதானத்தையும் அறிவாயாகங்கிறார். அங்கே சமாதானம் சந்தோஷம் எங்கே வருகிறது? இந்த சரீரம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. நம்மெல்லாம் மெட்டீரியலாக இருக்கிறோம். அதாவது காரணத்தை விட்டு காரியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். மெட்டீரியலாக தான் போய்கொண்டிருக்கிறோம். நம்மளது எல்லாமே காரணம் அறிவதில்லை. எது நமக்கு காரண பொருளாக இருக்கிறதோ, எது ஒன்று நமக்கு சுவாசதமாக இருந்து கொண்டிருக்கிறோ, எது எல்லாவற்றுக்கும் கர்த்தாவாக இருக்கிறதோ அதை பற்றி நாம் அறிவதில்லை. மெட்டீரியலாக நமக்கு இந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அப்படியே நம்ம செஞ்சு என்ன ஆனோம், களைச்சி போனது தான் மிச்சம். அப்போது சுவாமிஜி என்ன சொல்கிறாரு, அப்பா உன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? அப்போ சொன்னாங்க, நிம்மதியே வாழ்வின் நோக்கம், நிலையான நிம்மதி, மாறாத ஆரோக்கியம், நிலையான நிம்மதி. இந்த ஆரோக்கியமும் நிம்மதியும் நமக்கு எப்போ இருக்கோ அப்போ தான் நம்ம சமாதானத்தையும் சந்தோஷத்தையுமே அடைய முடியும். நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். ஒன்று இல்லைன்னா ஒரு கவலை இல்லைன்னா இன்னொரு கவலை, மாற்றி வந்து கொண்டே தான் இருக்கு. அப்படி இந்த சமாதானத்தை அடைய வேண்டும் என்றால், சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நோக்கி போகிறோம். அப்போ எங்கே தியானம் நமக்கு, எங்கே ஒரு அமைதி? அப்போ சொன்னாங்க, சும்மா இரு சொல் அன்றலுமே பொல்லா அம்மா பொருள் ஒன்று மறிந்தலனேங்கிறாரு அருணகிரிநாதர். அப்பா நீ சும்மா இருன்னு சொல்லிட்ட, ஆனால் என்னுடைய பொருள் நான் அதுக்கு அறியலை. எப்படி சும்மா இருக்கிறது? மகான் சொல்லியிருக்கிறார், சொல் ஒன்றையும் கிடைத்து சுழிமொழி கிடைத்து சும்மா இருக்கும் சுகம். அந்த சும்மா இருக்கிற சுகம் முடியலையே, சும்மாவே இருக்க முடியல. ஏதோ ஒன்று மனது அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு சதா சர்வகாலம் எதையாவது ஆசைப்பட்டுட்டே இருக்கோ இல்லையோ. அப்போ எங்கு இந்த மனசு அலைபாயாமல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய தூக்க நிலை, யதார்த்த நிலையாகி இருக்கக்கூடிய அந்த தூக்க நிலையில், அந்த ஆனந்த நிலையில் இருக்கிறோம். அப்போ இந்த ஆனந்த நிலையை தான் நீ எப்பொழுதுமே சுவாஸ்வதமாக அடைய வேண்டும். அந்த ஆசுதமாக அடையக்கூடிய வழி தான் இந்த தியான முறை. அப்போ தியானம்னா என்ன? இந்த ஜீவ அறிவை அந்த பேரறிவோடு இணைப்பது தான் தியானம். சுவாமிஜி அவங்க தெளிவு அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் நமக்கு ஒரு அன்பரனுடைய கேள்விக்கு இந்த வாசகத்தை இதில் கொடுத்துருப்பாங்க. ஜீவ அறிவை பேரறிவோடு இணைக்க வேண்டும். அப்போ இந்த ஜீவ அறிவை பேரிருக்கக்கூடியதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும். ஆண்டவன் எப்படி இருக்கிறான்? அறிவாகவும் ஆற்றலாகவும் இருந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய பரிமாணங்கள், கடவுள் ஒன்று, அவனுடைய பரிமாணங்கள் 2. ஒன்று அறிவு, ஒன்று ஆற்றல். அந்த அறிவாக அவன் சகசிராரத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். ஆற்றலாக மூலாதாரத்தில் இருந்து கொண்டு அந்த சக்தியை எழுப்புறோம். நம்ம அந்த குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடிய
அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை எழுப்புகிறோம். இது எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம அந்த 8 வயசில் வந்து உபநயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சடங்கை நிகழ்த்தி, அப்பா உனக்கு இந்த நெற்றிக்கண்ணில் இந்த உபதேசத்தை கொடுத்துருங்க, காயத்தை உபயோகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையே தான் இங்கே வந்து நமக்கு ஒரு பருவம் எட்டிய பிறகு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எவராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, நீ எந்த விதமான யோகா அபியாசங்களை செய்திருந்தாலும் சரி, அப்பா நீ இங்கே வா, நான் உனக்கு உபதேசம் தருகிறேன் என்று சொல்லி அவனை உட்கார வச்சு அப்பா தியானம் பண்ணு அப்படிங்கிறான். கொடுத்த மாத்திரத்திலேயே, அந்த உணர்வை பெற்ற மாத்திரத்திலேயே நமக்கு ஏதோ ஒரு உணர்வு வருகிறது. அந்த ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் கிடையாது. இந்த சபையில் எந்த மந்திரத்தையும் நம்ம சொல்ல வேண்டாம். கட்டளைகள்லேயே அதே தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் எந்த ஜபத்தையும் எந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தியானத்தில் என்ன, அதுதான் கட்டளைகளே. எந்த மந்திரத்தையும் ஜபிக்கக்கூடாது, எந்த உருவையும் தியானிக்கக்கூடாது. ஏன்னா எதுவுமே கிடையாது. ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம். திருமூல நாயனார் சொல்கிறார், அந்த உணர்வே மந்திரமாக இருக்கிறது. நீ வேறு எந்த ஜபத்தையும் பண்ண வேண்டாம், அந்த உணர்வை மாற்றம் நீ பெற்றுக்கொள். அதுக்கு உங்கள்கிட்ட நான் அதுக்கு என்ன கொடுத்துருக்கிறேன், என்னுடைய எந்த வித்தாக இருக்கிறதோ, அனைத்து பொருளுக்கும் எது வித்தாக இருக்கிறதோ அந்த பொருள் உன்னுக்குள்ளே விழித்து கொண்டிருக்கிறது, குண்டலினியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குண்டலினி சக்தி குருவினுடைய அந்த தொடுதலின் மூலியமாக தட்டி மேலே எழுப்பி, நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தியானம் கொடுத்தவங்கள என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஒரு தட்டி தட்டி அப்படியே முதுகும் தண்டு வழியாக கொண்டு வந்து சகசிராரத்தை கொண்டு வந்து இப்படி நெற்றியை தொட்டு ஆக்ஞாஸ்தானத்தை தொட்டு அப்பா உணர்வை கொடுத்துட்டு இப்போ கவனி அப்படிம்பாங்க. அப்போ கவனிக்கும் பொழுது நமக்கு வந்து அங்கங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு ஞானாசிரியர்கள் வந்து அந்த தொட்டு உபதேசம் கொடுத்தவர்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த கடவாப்பல்ல வந்து நல்லா கடிச்சிங்க, நெற்றியில் வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மின்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இது எல்லாம் புதுசாக வந்து உணர்வாளர்களுக்கு இதை சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியக்கூடியதான். புதிதாக நமக்கு வந்து இந்த சபையிலே புதிதாக வந்திருப்பார்கள், அவர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும். ஏமெல்லாம் நம்மெல்லாம் இல்லற ஞான யோகிகள், ஞான யோகம் பெற்றவர்கள். இதுக்கு பேர் ராஜ யோகம்னு பேர். காலண்டரில் பார்க்குறோம் அமிர்த யோகம், சித்த யோகம்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த யோகத்தை பார்த்தா வேறு எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நாளன் செய்யும் கோலன் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ராஜயோகத்தை ஒன்று பயின்றாலே போதும். நீங்கள் எல்லாவித மந்திர ஜபங்களையெல்லாம் விட்டு இந்த யோகத்தை பயில்களானால் அந்த வீறுபேடையை நாம் அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது. இப்போது இந்த தியானத்தினுடைய முறை வந்து ஞானாசிரியர்கள் வந்து அந்த மூலாதாரம், ஏன்னா அந்த மூலாதாரத்தில் அந்த குண்டலினி சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பராசக்தி எப்படி இருக்கிறார், குண்டலினி சக்தியாக நமது மூலாதாரத்திலே வீட்டு இருக்கிறார். அது வந்து என்ன அப்படின்னா, இந்த பால்ய பருவத்தில் சகசிராரத்தில் இருக்கும். அந்த வயசு வர 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சக்தியானது கீழே இறங்கி மறுபடியும் மூலாதாரத்துக்கு வந்துடும். இதை வந்து ஆதிசங்கரர் வந்து புஜங்க சோஸ்திரம் அப்படின்னு ஒன்று பாடியிருக்கார். அந்த புஜங்க சோஸ்திரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்பன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கிலீஷில் ஏதோலாம் புக்கெல்லாம் போடுறாங்க. ஆனால் அவர் வந்து பாடுறார், சார் அந்த புஜங்க சோஸ்திரத்தை என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாம்பாக எப்படி நெளிந்து 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 உள்ளே போகிறதோ அந்த மாதிரி அந்த ஸ்லோகம் வந்து அந்த அர்த்தத்தில் கொடுக்கும் அது. ஆனால் நம்ம வந்து அது மெட்டீரியலாக நம்ம எதை சொல்லணே, காரணத்தை விட்டு காரியத்தை மட்டும்தான் இருக்கிறோம், காரணப்பொருள் மறைந்து விட்டது. இந்த காரணப்பொருளை காண வேண்டும் என்பதற்காக தான் இந்த தியான நெறிகளை நமக்கு சுவாமிஜி மகான் வழித்து கொடுத்துருக்கார். ஆதி காலத்தில் வந்து இந்த தியானம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கிடைக்கக்கூடாத ஒரு வஸ்துவாக இருக்கும். போன நம்ம ஞானோதய விழாவில் கூட நம்ம கேசட்டில் மத்திய சபையில் போட்டோம். அதில் என்ன சொல்கிறாங்க சுவாமிஜி, அந்த காலத்தில் ரிஷிகள்கிட்ட இருந்தக்கூடிய அந்த தியானத்தில் போய் அண்டி ஏதோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்பாங்களாம், குருக்கிட்ட கேட்க மாட்டாங்களாம். சிஷ்யனுடைய சிஷ்யன்கிட்ட போய் ஏதோ உங்கள் சபையில் சொல்லி கொடுத்துருக்கீங்களே, அதை எனக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்ன இதை போய் இந்த இல்லறத்தாலும் பயில வேண்டும். இல்லறத்தாருக்கு தான் யாகம். சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க, இல்லறத்தாருக்கு தான் இந்த தியானம். ஏன் பிரச்சனைகளில் யார் இருக்கா, இல்லறத்தான் தான் இருக்கிறாங்க. இல்லறத்தாரை விட்டு இப்போ ஒரு துறவரத்தில் மேற்கொண்டவருக்கு என்ன இருக்குது, எங்கே போனாலும் படுக்க, எங்கே போனாலும் சாப்பாடு எப்படி இருக்கும். ஆனால் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளில் நம்ம இருந்து விடுபடணும். பிரச்சனைகளே சுவாமிஜி கேட்பாங்க, பிரச்சனைகள் இருக்கு நீ விடுபடுகிறாயான்னு கேட்பாங்க. பிரச்சனைகளை நாம் இருக்க விருப்பப்படவே கிடையாது. நம்மளுடைய யதார்த்த சுரூபமே ஆனந்த சுரூபம்தான். யதார்த்தத்தை விட்டு விலகி போகிறோம். பொய்மை பேசாதிருத்தல் வேண்டும். என்ன, யதார்த்தத்தை விட்டு நீ வேற எங்கேயோ போய் பேசிகிட்டு இருக்கிற, அதை விட்டுட்டு நீ சத்தியத்தை விட்டு வேற எதை சொன்னாங்கல்ல, சத்தியத்தை போன்றே சகலம் போது சத்தியத்தை விட்டு வேற பொருளை போயிட்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த சத்திய பொருளை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தியானம். ஏன் இல்லறத்தார்கள் பயில வேண்டும், நமக்கு தான் இவ்வளோ கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் இருக்குது. ஒரு பிரச்சனைகள், இன்னைக்கு பையனுக்கு காலேஜ் சேர்க்கணும், பொண்ணுக்கு காலேஜ் சேர்க்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கிறது. பிரச்சனைகளை தீர்க்கணும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த தியானம் உதவுது. ஏன்
நம்ம யதார்த்த நிலையில் இருக்கும்போது தான் நம்மளுடைய அறிவு வேலை பண்ணும். நார்மலாக நீங்கள் ஓடி இறக்கும் போது பாருங்கள், பொதுவாக சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் பொறுமையாக இரு, கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் சொல்கிறத கேளு அப்படிம்பாங்க. சூடாக இருக்கும்போது, ரத்தம் கொதிப்பில் இருக்கும்போது ஒன்றுமே மனசில் ஏறவே ஏறாது. அந்த சூடான இருக்கும்போது நார்மலாக நம்ம பார்க்குறோம்ல, சும்மா இருங்க, நான் சொல்லும்போது கேளுங்க போகிறோம் அப்படி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ தான் இந்த நிதானத்துக்கு, நம்மளுடைய நிதானத்துக்கு கொண்டு வருகிறோம். சபையில் பாட்டு போடுவோம், 20 நிமிஷம் பாட்டு, அரை மணி நேரத்தில் வந்து பாட்டு 20 நிமிஷம் ஓடும். அந்த 20 நிமிஷம் என்ன சொல்லுவாங்க சுவாமிஜி, படன்னு உள்ளே வருவோம். ஏதோ ஒரு வேலையில் இருக்கும், வரும்பொழுது அந்த பாட்டை கேட்டு ஒரு அமைதியை கொண்டு வரும். அந்த அமைதிக்கு பிறகு ஒரு மியூசிக் கொண்டு வருவாங்க. அந்த அமைதி, அந்த மியூசிக்கு பிறகு அந்த உள்வாங்கினத்த பிறகு சுவாமிஜியே சொல்லுவாங்க, கைகளை ஏட்டி, அதாவது நம்மளுடைய இருக்கக்கூடிய எதிர் விளைவுகள் எல்லாம் போகணுங்கிறது மாதிரி இந்த இடமும் உடலும் உள்ளமும் புனிதம் அடைந்து விட்டுன்னு சொல்லி, அந்த மாதிரி நம்மளுடைய சிறுக நம்மளை வந்து இந்த தியானத்தில் கொண்டு சேர்த்துருவாங்க நமக்கு. இதுதான் ஞானிகள் செய்யக்கூடியது. ஆதி காலத்தில் அந்த மகான் வந்து தீட்சை எடுத்த போது ஒரு அவருடைய குரு சொன்னது வேற, ஆனால் மகான் வந்து இதை தேடி கண்டுபிடிச்சி அதை 1 மணி நேரம், இது இல்லை இது 2 மணி நேரம்லாம் பண்ணால் வந்து இல்லத்தார்களுக்கு சரிப்பட்டு வரான்னு சொல்லி, அது எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம், அதையும் சுருக்கி நமது சுவாமிஜி என்ன பண்ணாங்க, 20 நிமிஷம் பொறுப்பா, இல்லத்தாருக்கு 20 நிமிஷம் போகிறோம். அந்த 20 நிமிஷத்தில் உன்னை நீ அறிந்து கொள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நமக்கு வெளிவரணும் அப்படின்னா ஒரு சாந்தமான நிலை வேண்டுமென்றால் நம்மளை நாம் அறிந்து கொள்ளணும். இப்படி தியான நெறிகளை நமக்கு வழிவெடுத்து கொடுத்துருக்குறாங்க. நீ தியானம் பயில வேண்டும் அப்படின்னு சொன்னாலே எதுவுமே வேண்டாம், நீங்கள் எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் சரி தான், எதாக இருந்தாலும் சரி தான், இந்த தியானத்துக்கு நீங்கள் எல்லாருமே வரலாம். இது இல்லற ராஜ யோகம். இல்லறத்தாருக்குத்தான் இது வேண்டும். இல்லறமாவது நல்லறம் அன்று. துறவரம், அதாவது இல்லறமாவது நல்லறம் அன்று, துறவரமே வேண்டாம். இல்லறத்தில் இருந்து கொண்டே நீங்கள் அந்த எந்த நிலையை அடைய வேண்டுமோ அந்த நிலையை அடையலாம். பகவான் புத்தர் பெருமான், புத்தர் அப்படின்னு சொன்னாலே அவன் புனிதத்தன்மை, புனிதமானவன் அப்படின்னு சொல்லப்படுறது. அவருடைய என்ன நினைக்கிறாரு, இது ஏன் இதெல்லாம் ஆசையை துன்பத்திற்கு காரணம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பார்க்குறாரு என்ன, பிணி மூப்பு சாவு. இந்த பிணி மூப்பு சாவிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்கு அவர் பார்க்குறாரு, இது என்னடா அது லைஃப், இது நான் ராஜாவாக இருக்கிறேன், அப்படியா இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ராஜாவானாலும் இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள், அப்போ எது சாசனம் அப்படின்னு தேடி போகிறாரு. தேடி போய் 12 வருஷங்களுக்கு அப்புறம் அவர் சொல்லலை, குழந்தையை பார்த்தா நம்ம மனசு மாறிடுமோ, என்னுடைய மனைவியை பார்த்தால் மாறிவிடுவேனோ, என்னுடைய உடல்நிலை குறைவால் உள்ள தந்தையை பார்த்தால் என் மனது மாறிவிடுமோ என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லுகொள்ளாம் உலகம் அந்த ரத்தால் ஏறி ஓடி போடுறார். 12 வருஷங்களுக்கு பிறகு திரும்பி வரும்பொழுது அவர் மனைவி கேட்குறாங்க, நீங்கள் உங்கள்கிட்ட பார்க்கும்போது ஏதோ ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்குது, 12 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆனால் அதை இந்த இடத்துலேருந்து உங்களால் அடைய முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. முடிஞ்சிருக்கும், ஆனால் அவருக்குள்கிட்ட இருந்த அந்த ஏக்கம், தனித்திருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த ஏக்கம் அவருக்கு அந்த இடத்த கொடுத்து. இதுக்கு சொல்ல வரேன்னா, முடியும், நம்மளால் இப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட்டு நம்ம இல்லறத்தார்கள் பயில வேண்டும் என்றால் அந்த தியானத்தை பயில வேணும். அதுக்கு முறையான தியான பயிற்சி நம்ம கொடுக்குறோம், எல்லாருமே சொல்லிக் கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக நமக்கு வந்து ஏறுபடி, இறங்குபடி, சுத்தி, இந்த 3 கொடுக்குறோம். வர்றவங்களுக்கு வந்து கை காலை கழுவிட்டு உட்காருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பிரியப்பட்ட ஏறுபடின்னு கொடுத்து முதுகுந்தண்டில் தட்டி எழுப்பி நமக்கு வந்து ஆக்ஞாஸ்தானத்தில் தொட்டு காமிச்சு ஏறுபடி அப்படின்னு சொல்கிறோம். இதில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இறங்குபடி. இந்த இறங்குபடி என்று ஒன்று இல்லை என்றால், அந்த காலத்தில் இறங்குபடின்னு ஒருத்தருக்கு தெரியல, வெறும் உச்சியில் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு அவங்க பலவிதமான நோய்களுக்கு ஆட்பட்டார்கள், தெரியல. அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் மகானவர்கள் இது கேட்குறாங்க, தலை பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ ஒன்று தலை இங்கே மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஊண்டெழுகலை காலால் எழுப்பும் கருத்தெரிவித்து, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி விழித்தெழுந்து தன்னுடைய சகரசாது போனது பிறகு அவங்களுக்கு பாரமாகிடுச்சு தலை. அப்போது அவர் என்ன நினைக்கிறாரு, இது இறக்கணுமேனா, இதுக்கு என்ன மாதிரி காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ரோட்டில் அப்படியே போயிட்டே இருக்கார். சிந்தனையோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு சவுக்கக்காய் ஒன்று கிடைக்குது. அந்த சவுக்கக்காயை அந்த எங்கிருந்து தட்டி எழுப்பி ஆக்ஞாஸ்தானத்துக்கு கொண்டு வந்தாரோ அதை திரும்பவும் எந்த சக்தி மூலாதாரத்திலிருந்து எழும்பியதோ அதே சக்தியை திரும்பவும் மூலாதாரத்துக்கு
இறங்குபடி என்கின்ற ஒன்றை கொண்டு வந்து காமித்தார்கள். இந்த இறங்குபடி என்று ஒன்று இல்லை என்றால் நிச்சயமாக இல்லறத்தாரால் தியானம் பண்ணியிருக்க முடியாது. இது சாஸ்வதமான உண்மை. அதைத்தான் அவர் கண்டுபிடிச்சார். மகானுடைய அந்த அரிய கண்டுபிடிப்பு. அது மாதிரி இந்த இரண்டுபடி என்று சொல்லக்கூடியது பெண்களுக்கு மிக 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 அவசியமான ஒன்று. இந்த இறங்குபடியை உங்களுடைய நோய் நொடி நாள்களிலோ அல்லது மாதவிடாய் காலங்களிலோ நீங்கள் அதை மூலாதாரத்தில் கவனிப்பீர்களானால் உங்களுடைய அந்த நோய் விலகும் என்பதை சுவாமி மகான் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு பயன்படும் வகையிலே இந்த தியான முறையை நமக்கு அருளியுள்ளார்கள். அது மாதிரி கட்டளைகளையும் நிறையா கொடுத்துருக்குறாங்க. என்ன, 10 வருடம் தியானம் செய்து சித்தி பெற முயல்க. நீங்கள் சித்தி பெற முயல்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். சித்தி பெறணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி சொன்னாங்க. நம்மளுடைய நான் கடவுள் புக்கை எடுத்து பார்த்தோம்னா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிந்தனைக்குருவிலேருந்து ஆரம்பித்து ஞான செல்வமே அனைத்து செல்வம் சொல்லி ஆரம்பித்து கடைசி வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எசன்ஸாக கொடுத்துருக்குறாங்க. வெறும் தியானத்தை மட்டுமே அவங்க பேசலை. இந்த தியான முறையை நீங்கள் பயின்றால் எப்படியெல்லாம் நீங்கள் வாழ்க்கையிலே வாழ்வாங்கு வாழ முடியுமோ அப்படிங்கிறதுக்கு தான். சுவாமிஜிட்ட கேட்டாங்க, நம்ம சபையினுடைய அந்த தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய செழிக்கட்டு விவசாயம் வாழ்க வாழ்வாங்கன்னு கடைசியாக முடியும். அப்போது சுவாமிஜி ஒரே லைனில் சொல்ல முடியுமா, ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமே. வாழ்க வாழ்வாங்க, வாழ்க வாழ்வாங்க அப்படின்னு. எப்போ வாழ்வாங்கு வாழ முடியும்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படுவதற்கு நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அந்த வாழ்வாங்கு வாழ்தல் என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு தோற்றம், வாழ்வு, லயம், இதுதான் ஜீவராசிகளோட. இந்த 3ல் தான் இருக்குது. தோற்றம் தெரியாது, லயம் தெரியாது. ஆனால் இந்த வாழக்கூடிய இந்த வாழ்வு இருக்கிறதே, அது யாருடைய கையில் இருக்கிறது? நம்முடைய கையில் இருக்கிறது. இந்த வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். தோற்றத்தை என்னால் தோற்றுவிக்க முடியாது. ஆனால் நான் தோன்றாமல் இருப்பதற்கு கூட காரணம் இருக்கலாம், மரணமில்லா பெருவாழ்வு. அதை எப்போ நீ அடைய முடியும்? இந்த தியான சக்தியினாலே நீங்கள் அடைய முடியும். அப்படி வாழ்வாங்கு வாழக்கூடியது. லயத்தம் தெரியாது. அந்த தோற்ற காலத்திலே, இந்த வாழ்கின்ற காலத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து மக்களோடு மக்களாக நம்மளுடைய தாரக மந்திரமான இன்னொரு மந்திரம் சொல்லியிருப்பாங்க, அறிவே மயமான இவ்வுலகில் தன்னைத்தான் அறிந்து தன் அறிவை அபிவிருத்தி செய்து கொண்டு உலக மக்களோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதே நம்மளுடைய இது. அப்படி உலக மக்களோடு வாழ்வாங்க, உலகத்தை விட்டு நீ வாழ வேண்டியதில்லை, உலகத்தோடு ஒட்டி ஒழுகல் அப்படிங்கிறார். அந்த உலகத்தோடு நம்ம வாழ வேண்டிய கலை தான் இந்த தியானக்கலை. இதை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உணர்வாளர்கள் புதுசாக எடுக்கிறவங்க நினைக்கலாம், இந்த தியானத்தை விட்டுட்டாங்க, இப்போ நாங்கள்லாம் எடுத்துருக்குறோம், நாங்கள் என்ன இல்லறத்தை விட்டு ஓடிட்டா போயிட்டோம். இல்லறத்தில் இருந்து கொண்டு இந்த தியானத்தை பயின்று கொண்டு மக்களுக்கு சேவையும் செய்ய வேண்டும் என்கின்ற பாக்கியத்தை சுவாமிஜியும் மகான்களும் அவர்களுக்கு நமக்கு அருளியுள்ளார்கள். அந்த வகையிலே புதிதாக வர இருப்பவர்கள் இந்த தியானத்தை, இல்லறத்தாருக்கு தான் பிரச்சனை, நமக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய இந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. ஆறுமுகமும் ஆன பொருள் நீயருளல் வேண்டும். இந்த ஆறுமுகம் ஆன பொருளாக இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை தான் நாம் இங்கே தியானிக்கிறோம். அப்படி தியானிக்கும் பொழுது நமக்கு வல்லமை கூடி நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் தெரிந்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நமக்கே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை தான் இந்த தியானம் நமக்கு அளிக்கிறது. அந்த வகையிலே நாம் எல்லோரும் இந்த தியான பயிற்சி பயில வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். அதில் ஔவையாருடைய ஒரு கருத்தை இங்கே பாடினாங்க. அவங்க அரிது அரிது மானிடாய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த லாஸ்ட் 2 லைன் மட்டும்தான். தானமும் தவமும் தான் செய் அரிது. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமேன்றார். என்ன சொல்கிறாங்க? தானமும் தவமும் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. எந்த நாடு வழி திறக்கும்? உங்களுடைய சகசிராரமாக இருக்கக்கூடிய இந்த சிற்றம்பலமாக இருக்கக்கூடிய இந்த பேரம்பலமாக இருக்கக்கூடிய அந்த சிரசு திறந்து வானவர் வழிவிடுவார்கள். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்போது வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு என்ன வேண்டும்? அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தியானத்தினுடைய பயிற்சி. வையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஏதோ அதான் சொல்கிறேனே, தோற்றம் வாழ்வில்லை. இந்த வாழ்விலுடைய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு போதித்து கொடுப்பது தான் இந்த ஆசிரமம்.
நிம்மதியிலிருந்தும் விலகாமல் இருப்பதற்கு கற்றுக் கொடுப்பது தான் இந்த தியானம். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக ஏற்பட்டது தான் இந்த தியானம். உலக சமாதான ஆலயம். தனி மனித சமாதானமே உலக சமாதான ஆலயம். தனி மனிதன் சமாதானம் ஆகிவிட்டால் ஒரு மனிதனும் தனி மனிதன் சமாதானமாக ஆக வேண்டும். அப்படி தனி மனிதன் சமாதானம் ஆகிவிட்டாலே சண்டையும் இல்லை, சச்சரவும் கிடையாது. நான் சமாதானமாகிவிட்டேன், அதே போல் மற்றவர்களும் சமாதானமாகும் பொழுது என்னாகிறது? எல்லாவற்றிலும் சமமான ஒரு நிகழ்ச்சி நடம்பொழுது அங்கே சண்டைகள் இல்லை, சச்சரவுகள் இல்லை. இப்படி தியானத்தை ஏற்படுத்தி கொடுத்து சிறுவர்களுக்கும் அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் மகானவர்கள். அந்த லைனோடு இந்த சிற்றுரையை நான் முடித்துக்கொள்கிறேன். அதாவது சிறுவர்களுக்கு இதை நார்மலாகவே நம்ம இது பண்ணுவோம். எத்துறையில் நல்லவனாய் நடப்பேன், எல்லாம் அறிந்தே முடிப்பேன், அன்பாய் இருப்பேன், அறியாமை அகற்றுவேன், குறை செயல் செய்யேன், குற்றம் அகற்றுவேன், நல்வழியில் ஒழுக்கமாய் இருப்பேன், இறை உணர்வை பரப்புவேன், அடிமையாக மாட்டேன், ஒத்த உரிமை கொள்வேன், அமைதியை பரப்புவேன், எதையும் வணங்கேன், என்னில் நான் அறிவேன். இப்படி நமக்காக கண்ணீர் சிந்தி நமக்காக இதையெல்லாம் வடிசாராயமாக அடித்து கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் தியானம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நல்ல சந்தர்ப்பத்தோடு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த மத்திய பீடத்திற்கும் ஆவடி மத்திய சிவத்திற்கும் ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் எனது சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். சர்க்குருவே சரணம். அனைத்து உணர்வாளர்களுக்கும் ஞானாசிரியருக்கும் என் சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுபவத்தை சொல்கிறாங்க. ஒரு அனுபவமாக இருந்தால் டக்குன்னு சொல்லிடலாம், நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு முக்கியமான அனுபவத்தை இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் 2010 உபதேசம் வாங்கினேன். அதை வாங்கி ஒரு 2.5 மாதம் தியானம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய உடல்நலம் சரியாக இல்லாதால் தியானத்தை கண்டினியூ பண்ண முடியல. மறுபடியும் 2023 தான் வந்தேன். வந்து குருஜி அவர்களை பார்த்தேன். நீங்கள் அப்படியே செய்யுங்க தியானம்னாங்க. அப்படியே செய்ய ஆரம்பித்தேன். அப்போது மத்தியானத்தில் கூட்டு தியானம் பண்ணி முடித்ததும் அவங்க இந்த தியானத்தை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. சின்ன சஸ்தங்கம் மாதிரி நடக்கும். அப்போது ஒரு சுவாமிஜியோட சம்பவத்தை பற்றி என்கிட்ட இல்லை, பொதுவாக எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அம்மையாரோட மகள், அதாவது ஒரு மெய்யுணர்வாளர், அவங்களோட மகள் கணவனோட சேர்ந்து வாழாமல் இருக்காங்க அப்படின்னு சுவாமிஜிக்கிட்ட முறையிடுறாங்க. முறையிட்டதா எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாரு குருஜி. அப்போது சாமிஜி சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்கள் மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதே போல் அவரை கூப்பிட்டு பேசினதும் அவங்க 2 பேருமே சமாதானமாகி குடும்பம் நடத்த தொடங்கிட்டாங்க. அப்படின்னு சாமிஜியோட ஒரு பவர், அதை தெரிவிக்கிறதுக்காக எங்ககிட்ட சொன்னார். அதில் நான் உட்காந்து கேட்கும்போது இப்படிலாம் நடந்திருக்குமா, ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டுக்கிட்டேன். அடுத்ததாக உடனே அகத்தாய்வு பயிற்சிக்கு நான் பேர் கொடுக்குறேன். அகத்தாய்வு பயிற்சிக்கு போகிறேன். அங்கே தான் அதிசயம். ஆனால் நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும். அகத்தாய்வு பயிற்சி நடக்குது, அவ்வளோதான், கூப்பிட்றாங்க, போகிறேன். அது எந்த இடத்துக்கு போகிறேன்றது போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அங்கே போய் இறங்கினதும் ஒரு அம்மையார் உங்கள் ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அந்த ஃபோன் எல்லாருமே ஆஃப் பண்ணிவிட்டு கொடுத்துடணும். அதுக்கு மேலே பேர் எழுதி கொடுக்கணும். அவங்க அந்த ஸ்டிக்கரை மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அந்த அம்மையார். அவங்க யாரையும் நான் முன்ன பண்ண பார்த்ததில்லை. கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரை ஒட்டி அவங்க பேரை நான் எழுதி சுவிட்ச் ஆஃப் பண்ணி மொபைலில் கொடுத்துட்டேன். அந்த அம்மையார் என்கிட்ட பேசினாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்னங்க. நான் இந்த மாதிரி மத்திய பீடத்தில் சென்னையிலேருந்து வரேங்க அப்படின்னாங்க. நீங்கள் சுவாமிஜி சந்நிதி பார்த்தீங்களான்னு. எனக்கு ஒன்றும் புரியல. நான் இல்லைங்க, நான் தெரியாது. ஐயோ தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் சந்நிதின்னு காட்டினாங்க. அவங்க யாருன்னு கடைசியாக எனக்கு எப்படி தெரிய வந்துன்னா,
அவங்க உள்ள சந்நிதிக்கு கூட்டும் போயிட்டு நிற்க வச்சுட்டு, சாமிஜி தான் எங்கள் குடும்பத்துக்கே, இவங்க தான் என்னுடைய மகளையும் மருமகனையும் சொன்ன தேதியில் சேர்த்து வச்சாங்க, சொன்ன தேதியில் அவங்களுக்கு குழந்த பிறந்தது, எல்லாமே சாமிஜி தான் என் குடும்பத்துக்கு பண்ணாங்க அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட அறிமுகம் ஆகிறாங்க. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, உடம்பெல்லாம் செலுத்துச்சு. என்னடா இது, நம்ம அங்கே சந்தேகப்பட்டது இங்கே வந்து தெளிவு காட்டுதே அப்படின்னு மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த அம்மா பேரும் எனக்கு வந்து அந்த நேரத்துக்கு தெரியாது, திலகவதின்னு அவங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்போ தான் எனக்கு வந்து இது எதுக்காக நம்மளுக்கு இது உணர்த்துது அப்படிங்கிறது, அந்த உணர்வுன்னு ஒன்று இருந்தால் தான் உணர்த்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. இதை மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதனால் தியானத்தை பண்ணும்போது நமக்கு சந்தேகம் வந்ததுன்னா கண்டிப்பாக இது உணர்த்தும், காட்டி கொடுக்குன்ற ஒரு விஷயத்தோட நிறைவு செஞ்சுக்கிறேன். வணக்கம். இப்போ இவர் மூலமாக சுவாமிஜி நமக்கு என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னா, என்னை ஒன்றும் தேகமாக பார்க்காம நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், கண்காணியாக காண்பிடிச்ச பார்த்துட்டே இருப்பேன், அதனால் தப்பு பண்ணலான்னு நினைக்காத அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன அனுபவம் அவர் மூலமாக எனக்கு அது தோன்றது. ஏன்னா நம்ம எல்லோரும் சுவாமிஜியோட இருந்து இல்லையே அப்படிங்கிற ஒரு நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரும் பொழுது, இல்லையே நீ எல்லா இடத்துலையும் நான் நிரவி இருக்கேன் அப்படிங்கிறது இவருடைய அனுபவம் மூலமாக அவர் நமக்கு சொல்ல வராரு. சந்தோஷம். அடுத்த உரையாட வருபவர் ஞானாசிரியர் சேதுவாதவன். குருவே சரணம். காண 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 முற்படுவனுக்கு கண்ணாகவும், கடைசியில் காண்பவனையே கடவுளாகவும் மாற்றி பரிணமிக்கக்கூடிய கண்ணினை அருளிய குருமகானுக்கு நம்முடைய சரணங்களையும், அன்று ஒரு பரஞ்சோதி இன்று கோடானு கோடி பரஞ்சோதிகளாக நம்மளை பரிணமித்து வைக்கிறார். அப்படிங்க ஜோதியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஞானாசிரியர்கள், சக மெய்யுணர்வாளர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறோம். இன்றைக்கு என்ன விசேஷம்னா, ஞான உதய தினம் நன்னாள் அப்படின்னு கொண்டாடணும். அதை பற்றிலாம் நமக்கு ஒருங்கிணைப்பாளர் லலிதா மற்ற எல்லாருமே பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வாசகங்களை கவனித்தாலே அதில் பொருள் நன்கு விளங்கும். ஞான உதய தினம். மகான் 11/11/1911 அந்த அரசனையும் கடந்த ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் அவருக்கு உண்டானது. அதற்கு முன்னாடி அவருடைய சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய நியதிகளை கடைபிடித்து வந்து கொண்டே இருந்தார். இந்த 11/11/1911 கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜா எங்கேயோ வெளிநாட்டில் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த ராஜாவுக்கு இந்த இடத்துல இவ்வளோ மரியாதை கொடுத்து ஒரு உருவமே இங்கே இல்லாத ராஜாவுக்கு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா ராஜா பெரிய ஆளான்னு கேட்குறாரு. ஆமாம். அப்போ நாம் ராஜாவை, கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜாவை எங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ ராஜா யாரை கொண்டாடுவார்? அத்தனை பேர் கூட்டத்தில் இவருக்கு வந்த கேள்வி, இந்த ராஜா யாரை வணங்குவார்? இதில் என்ன இருக்குப்பா, கடவுளை தான் வணங்குவார் அப்படிங்கிற. யாரையும் எதிரிட்டு வழங்காத ஒரு ராஜா ஒருத்தரை வணங்குகிறார் என்றால் ஒரு ராஜாவிட மேலானதானே இருக்கணும். அப்போ ராஜாவும் ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தவர் தானே. அப்போ அந்த ராஜாவே வணங்குறார்னா அப்படிப்பட்ட ராஜாவை, அப்படிப்பட்ட கடவுளை நான் காண வேண்டும், ராஜாதி ராஜனை காண வேண்டும் அப்படின்னு அவருக்கு வந்து ஏக்கம் பிறந்த நாள் 11/11/1911. அவர் வந்து கடவுளைத்தான் காரணம் சொன்னார். ஞானம் கேட்கல, எதுவுமே கேட்கல. பகவத்கீதையில் என்ன சொல்றாரு? யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தியானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம் அகம். எங்கெல்லாம் தர்மம் மலினமடைகிறதோ, எப்போதெல்லாம் தர்மம் மலினமடைகிறதோ அப்பொழுது என்னை நான் பிறப்பித்துக் கொள்கிறேன். அந்த இடத்துலையும் கடவுளே சொல்லலை, அந்த இடத்துலையும் கடவுள் தான் வருவார்னு சொல்லலை, என்னை நான் பிறப்பித்துக் கொள்கிறேன். வள்ளுவர் என்ன சொல்றாரு?
யாரா கடவுளாக பரிணமிக்க முடியும்? யார் அந்த இடத்துல கொண்டு வைக்க முடியும்? வையத்துள், ஞானாசிரியர் கல்யாணம் சொன்ன மாதிரி, வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இவர் அந்த பக்தியோடு வாழ்ந்தார். அந்த பக்தியினுடைய தீவிரம் என்னாச்சு அவருக்கு? நாடிய நாட்டம், நல்ல நாட்டம், கொஞ்சம் காலதாமதம். 11/11/1911 எங்கே ஏற்கும், 7/1/1938 அவர் கிடைக்கிது உபதேசமாக. நாடிய நாட்டம், நல்ல நாட்டம், சிறிது காலதாமதமானாலும் துன்பம் மிகுதியாக இருப்பினும் நினைத்ததற்கு மேலான பலனை தரும். அவர் கேட்டார், கடவுளை காண வேண்டும் தான் கேட்டார். ஆனால் அவருக்கு கிடைத்த இந்த உபதேசம் என்ன செய்தது? அவரை கடவுளாகவே மாற்றிவிட்டது. அப்போ அவருக்கு அந்த ஏக்கம் வந்ததுக்கு ஏன் ஞான உதய தினம் கொண்டாடினார்? அவர் மகான் சரீரத்தில் இருக்கும்போது அவர் கொண்டாடின 2 விழாக்கள் கொண்டாடுவாங்க. அவர் ஞான உதய தினமும் அவருடைய ஜெயந்தி விழாவும். 7/1/1938 உபதேசம் வாங்கினார். ஆனால் அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா 11/11 கொடுத்தார். அந்த ஏக்கம் அவருக்கு வந்ததுனால என்னாச்சுன்னா, கடவுளை காண வேண்டும் என்று தான் ஏங்கினார். ஆனால் அவர் கடவுளாகவே ஆக்கிவிட்டார். அப்போ எந்த முறை, எந்த ஒரு பக்தி அவரை மேல்நிலைக்கு இட்டு சென்றதோ அந்த ஞானத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த ஞானம்தான் அவருக்கு குரு உபதேசம் 7/1/38 அவருக்கு உபதேசம் கிடைக்கிறது. அந்த உபதேசத்தின் மூலமாக என்ன தெரிந்து கொண்டார்? நான் எல்லாம் கடவுள். அதான் சொன்னார், கடவுளை தவிர்த்து வேறொரு பொருள் இல்லாததால். வேறொரு பொருள் ஒன்று இருந்து கடவுள் எல்லாவற்றையும் பரிணமித்தார் என்பதில்லை. எல்லாமாக பரிணமித்து விரிந்து இருப்பதே கடவுள். இந்த எல்லாமாக பரிணமித்து விரிந்து இருக்கிறது கடவுளுங்கிறது எதன் மூலம் தெரிந்து கொண்டார் அவர்? அவருக்கு கிடைத்த அந்த ஞானம் என்ற உபதேசத்தினால். அப்போ ஞானம் வேறல்ல, கடவுளுடைய அருட்சக்திங்கிறது வேறல்ல, கடவுள் வேறல்ல. அந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு என்ன வேண்டும்? அவன்தான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த ஒரு ஞானத்தின் மூலமாக அவர் என்ன செஞ்சார்? குடும்பத்தோடையே இருந்தார், உலகோடே ஒட்டி வாழ்ந்தார். ஆனால் அந்த குரு உபதேசத்தை அவர் முறையாக பயின்றதன் விளைவு என்னாச்சு? ஒரு படிப்பறிவே இல்லாதவர், பள்ளிக்கூட படிப்பு இல்லாதவர், அவர் என்ன எழுதினார்? உலக பொதுமறையாக எழுதியிருக்கிறார். எந்நூலுக்கும் இந்நூலே மூலம். எந்த ஒரு ஞானம் அவரை கடவுளாக பரிணமிக்கிறது மாற்றம் அல்லாமல் அவர் அடைந்த அனுபவத்தை உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடியதாகவும், அது வெறும் கடவுளை காட்டக்கூடியது மாத்திரம் இல்லாமல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய முறையையும் போதிக்கக்கூடியதாக அந்த ஞானம் அவருக்கு வழிகாட்டியதனால் அவர் அந்த ஞானோதய தினமாக கொண்டாடினார். அந்த ஒரு ஞானம் அவருக்கு இந்த ஏக்கம் வரவில்லை என்று சொன்னால், அந்த கடவுளை காண வேண்டும்ங்கிற ஏக்கம் வரவில்லை என்று சொன்னால் இந்த உபதேசம் அவருக்கு கிடைச்சிருக்காரு. அந்த உபதேசம் அப்படி கிடைச்சியவருக்கு அந்த ஞானத்தினால் அந்த விளக்கம் வரவில்லை என்று சொன்னால் கடவுளையும் அறிந்திருக்க முடியாது, மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியமும் கிடைச்சிருக்காது. அந்த நன்றி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பேர் ஆனந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு அவர் நன்றி சொல்லக்கூடிய நாளாக ஞான உதய தினமாக அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தார். அதை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு என்ன வேண்டும்? ஞானாசிரியர் கல்யாண சுந்தரம் சொன்னது போல நெறிமுறை வேண்டும். சட்டதிட்ட ஒழுக்கம் இல்லாத ஞானம் எப்படின்னா ஒரு தாழ்பால் இல்லாத கதவுள்ள வீடு போல. அப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தான் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்போ யாருக்கு போதனை செய்தார்? அர்ஜுனனுக்கு தான் போதனை செய்தார். அர்ஜுனன் யார்? ஒரு க்ஷத்திரியன். எங்கே? போர்க்களத்தில். எல்லாத்தையும் விட்டுட்டு போன ஒரு சன்னியாசிக்கு போதனை செய்யலை. அவனுக்கு தான் தேவைப்பட்டது. ஏன்? அவன்தான் ரூலர். அவன் தான் என்ன பண்ணுறான்னாக்கா மற்றவர்களுக்கும் வழிகாட்டி உலகத்தையும் காப்பாற்ற வேண்டியவன், கடமையில் இருக்கிறான் க்ஷத்திரியன். அப்போ அவனுக்கு அதை போதிக்கிறார். அதே மாதிரி ஜெகத் மகாகுரு என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் விட்டுட்டு போன ஞானிகளுக்கு அல்ல, இல்லறத்தில் இருக்கக்கூடிய உலகோடு ஒட்டி வாழ்ந்து அதை செய்ய வேண்டிய கடமைகளை எவன் கிரமமாக செய்கிறானோ அவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்போ என்ன அர்த்தம்? இல்லறமோ துறவரமோ அது ஒரு தடை அல்ல, இல்லறம் ஒரு தடை அல்ல. இருக்கிறத நீ செழுமையாக சிறப்பாக செய். அப்போ சிறப்பாக செய்வதற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் அறிவில் தெளிவு வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தேர்ந்தனல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி மூர்ச்சது போல
அது கரைந்திட வேண்டும். அப்போ அந்த தெளிந்த அறிவு எங்கே வரக்கூடியது? தெளிந்து 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 தேர்வது தான் ஞானம். த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் இஸ் கால்ட் விஸ்டம். இனி அறிவதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலை வரக்கூடியது தான் தெளிவு. அப்போ அந்த தெளிவினால் அவருக்கு என்ன கிடைச்சது? பரிபூர்ண பரஞ்சோதியின் உயர்ஞான சபைன்னு ஆரம்பித்தார். அப்புறம் அது என்னதுன்னா ஞானத்தை மாத்திரம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உலக மக்களுக்கு இதுக்கு போய் சேரணும் என்று சொன்னால் அவனுக்கு என்ன வேண்டும்? உணவு, உடை, இருப்பிடம், அப்புறம் அவனுக்கு தொழில், மருத்துவம், சுகாதாரம், இதெல்லாம் அந்தந்த நாட்டுக்கு முறையாக சொல்ல வேண்டும். பொருளாதாரத்தை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்ணார்னா அதையும் மனித லெவலுக்காக மனிதனுக்காக இறங்கி வந்து அதையும் போதித்து வைத்திருக்கிறார். அதனால தான் சொன்னார், எந்நூலுக்கும் இந்நூலே மூலம். ஒவ்வொரு அரசியல்வாதியும் என்னை வந்து அவசியம் சந்தித்தே தீர வேண்டும்னு போட்டிருக்கார். ஞானமும் அரசியலும் ஒன்றுபட்ட அன்றே உலக சமாதானம். அப்போ அந்த சமாதானம் வர வேண்டும் என்று சொன்னால் தெளிவு இருந்தால் தான் முடியும். ஈவன் கடவுளை வணங்கணும் என்று சொன்னால் கூட நீங்கள் உங்களுக்கு அந்த தெளிவு இருந்தால்தான் கடவுள் மேலே பக்தி உண்டாகும். அந்த பக்தி இருந்தால் தான் கடவுளை எப்படி வழிபடுறதுங்கிறது நமக்கு தெரியும். கடவுள்கிட்ட என்ன கேட்கணுங்கிறது தெரியும். அந்த தெளிவை கொடுக்கக்கூடியதான் இந்த தியானம். சார், இந்த தியானம் எப்படி சார் நமக்கு தெளிவை கொடுக்கும்? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு புதிதாக ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போகிறார். அவர் ஊர்லேருந்து கிளம்பி போகிறார். ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்குறாரு, அந்த ஊர் எப்படி இருக்கு? இப்போல்லாம் கூகுள் மேப் இருப்பா, அப்போல்லாம் இல்லை. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு ஜங்ஷன் வரும். அங்கே ஒரு போர்டு போட்டிருக்கும். அந்த போர்டு டைரக்ஷன் காமிக்கும். அந்த டைரக்ஷன் பிடிச்சிட்டு நீங்கள் போயிடலாம், அதை தாண்டி போயிடாதீங்கிறார். இவர் கரெக்டாக போகிறாரு. அந்த 5 கிலோமீட்டரில் அந்த போர்டு வருது. ஆனால் என்னாச்சு, அதுக்கு முதல் நாள் பெஞ்ச மழையில் அந்த போர்டு கீழே விழுந்துடுச்சு. அங்கே வழிகாட்டுறதுக்கு ஆளும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுவார் அவர்? திரும்பி வந்துடுவாரா? ஆனால் அந்த ஊருக்கு போயாகணும், அந்த முயற்சி எடுக்கிறார். என்ன பண்ணுவார்? அங்கே யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. உடனே என்ன பண்ணுவார்? இவரே அந்த வண்டியிலேருந்து இறங்கி அந்த போர்டு என்ன பண்ணுவார்னா, இவர் எந்த டைரக்ஷனில் வந்தார்ல அந்த டைரக்ஷனில் அந்த அந்த பலகையை எப்படி திருப்பி வைப்பார். அப்போ என்ன ஆகும்? அவர் ஊருக்கு போக வேண்டிய டைரக்ஷன் கிடச்சிருச்சா இல்லையா? அவருக்கு அந்த அறிவு இருந்தது, ஆனால் அந்த இடத்துல அதை பயன்படுத்தினார். அந்த தெளிவு வந்தது. எப்படியும் ஊருக்கு போய் சேர வேண்டும்ங்கிற அவருக்கு அந்த உறுதி இருந்தது. அப்போ என்னாச்சு? எல்லாமே இருக்குது. அப்போ அறிவுமயமாக இருந்தது. இதை அவர் பயன்படுத்தினார். அப்போ என்னாச்சு? அந்த போர்டை அப்படி நிற்க வச்சார். அப்படி பார்த்தாரு. அவர் வந்த டைரக்ஷன் தெரியும் இல்லையா? எந்த ஊர்லேருந்து வந்திருக்காரோ அந்த டைரக்ஷன் போர்டை திருப்பினார். மற்ற டைரக்ஷன்லாம் தெரிஞ்சுது அவருக்கு. அதே போலத்தான் இந்த தெளிவு ஒன்று தான் முதல்ல நாம் யாருன்னு காட்டி கொடுக்கும். என் துன்பத்திற்கு காரணம் என்னன்னு காட்டி கொடுக்கும். இப்போ எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, நான் தூங்கும்போது எனக்கு கவலையே இல்லையே, எனக்கு துக்கமே இல்லையே, இல்லை ஒன்றை பற்றி நினைக்காமல் இருக்கும்போது எனக்கு துக்கம் இல்லையே, ஒன்றை பற்றி நினைக்கும் போது தானே எனக்கு துக்கம் வருகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான். அப்போ என்ன பண்ணணும்னா, யாருக்கு துக்கம் வந்ததோ எனக்கு உள்ளே போய் பார்க்குறேன். அப்போ இன்ட்ராஸ்பெக்ஷன், உள்ளே போய் பார்க்கிறேன். அந்த உள்ளே போகக்கூடிய வழிக்குத்தான் ஒரு குருவை தேடுகிறோம். அது என்னால் உள்ளே போக முடியல. அப்போ என்ன ஆகிறதுனா, அந்த ஞானமே குருவாக இருக்கிறது. அந்த போர்டை தூக்கி வச்சாருன்னு பார்த்துங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும்ங்கிற அவருக்கு வைராக்கியம் இருந்தது. அப்போ என்னாச்சுன்னா, அவருடைய அறிவே ஞானமாக வந்து அவருக்கு வழிகாட்டியது. அதுபோலத்தான் ஒருவருடைய வைராக்கியம் தீவிரமாக இருந்தால் ஒரு குரு அவனை வந்து சேருவார். ஏன்? பிரபஞ்சமே அறிவுமயமானது. அறிவு ஆற்றல் ரெண்டும் நிறைஞ்சது தான் இந்த உலகம். என்னனுக்கு ஆண்டவனுக்கு 2 டைமென்ஷன் சொன்னார் பார்த்துங்க, அறிவு ஆற்றல். பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுக்கு அவ்வளோ உருவங்கள் இருக்கும், அவ்வளோ தலை இருக்கும், அவ்வளோ கை இருக்கும். பாதம் 2 தான் இருக்கும். முருகப்பெருமானுக்கு 6 தலை 12 கை, ஆனால் பாதம் 2 தான் இருக்கும். எப்படி? அறிவு ஆற்றல். சிவம் சக்தி, அது 2 அப்படி தான் இருக்குது. ஆண்டவனுடைய பரிணாமங்கள், பரிமாணங்கள், டைமென்ஷன். அது நம்மள்டையும் ஆற்றலாக இருக்கிறது. அந்த ஆற்றலை மிகுதிப்படுத்தினால் அதுவே அறிவாக மாறியிருக்கிறது. அப்படி இந்த ஞானத்தின் மூலமாக அவர் என்ன பண்ணார்னா, தான் யார் என்பதை அறிந்தார். தன் துன்பத்திற்கான காரணத்தையும் அறிந்து கொண்டார். மக்களுக்கு சொல்லக்கூடிய தகுதியும் அவருக்கு உண்டானது. அதனால் என்ன சொன்னார்னா, அன்பனுக்கு அன்பனால் இப்பதவியை பெற்றேன், பெற்றதும் வாரி வழங்குகிறேன்.
அப்போ என்ன ஆகும்னா இதற்கு பேர் உள்பக்தின்னு பேர். நாம் செய்யக்கூடிய தியானத்திற்கு பேர் உள்பக்தி. வெளிபக்திக்கு ஒரு இடம் வேணும், காலம் வேணும், ஒரு பொருள் வேணும். உள்பக்திக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் நாம் மாத்திரம் இருந்தால் போதும். நான் பக்தி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் போதும். அப்போ அதை உள்முகமாக திருப்புவதற்கு என்ன வேணும்? ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு குரு வேண்டும். அந்த குருவினுடைய வழிகாட்டுதல் மூலமாகத்தான் நம்ம உள்ளே போக முடியும். எப்படி ஆனந்தமான தூக்கத்தில் நான் எனக்கு எந்த துக்கம் இல்லாமல் இருந்தேனோ, தூங்கி எழுந்தப்புடனே எனக்குள்ளார எப்படி ஒரு மாற்றம் உண்டாகிறதோ, அதுபோல் ஒரு தெளிவு வரும் பொழுது, நம்ம பிரச்சனைக்கு தெளிவு வந்தோன்னே எப்படி அந்த பிரச்சனைகளுடைய இதில் விடுதலை அடைந்தபடி நமக்கு எப்படி ஒரு ஆனந்தம் உண்டாகிறதோ, அதே போல் இந்த தியானம் என்ன செய்கிறதுனா தொடர்ந்து தெளிவை கொடுத்து கொண்டே இருக்கிறது. உன்னை தெரிஞ்சுக்கணும்னா இன்னொருத்தட்ட போய் கேட்கணும். ஆனால் ஜெகத் மகாகுரு என்ன பண்ணார்? எந்த நூலையும் வாசிக்கலை, எந்த கிரந்தங்களையும் வாசிக்கலை, வேறு எந்த குருக்கிட்டையும் போகலை. இந்த உணர்வு தியானத்தின் மூலமாக ஆராய்ந்து 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 பார்த்து எல்லா நூலுக்கும் மூல முழுமையாக இருக்கக்கூடிய ஒன்றை கண்டுபிடித்தார். அதற்கு இந்த உணர்வுங்கிற ஞானம் அவருக்கு ரொம்ப பேருதவியாக இருந்து தெளிவை மாத்திரம் கொடுக்கல, தெளிவினும் தெளிவாக இருக்கக்கூடிய தன்னிலை என்ற ஆண்டவனையும் கொண்டு விட்டது. ஆனால் இந்த தியானத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தியான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்மிங் டு த சென்டர்னு அர்த்தம். கம்மிங் டு த சென்டர், அதாவது புறத்திலிருந்து சென்டரை நோக்கி வருவதற்கு. அவருக்கு அந்த போர்டு கீழே கிடந்தது, என்ன பண்ணுறதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா அவருக்குள்ளே ஆணம் தோன்றியது, இதை எப்படி வச்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகிறது? புறத்திலிருந்து அவருக்கு உள்ளே போனார், அவருக்கு விடை கிடைத்தது. அதே போல் அந்த போகிறதுக்கு என்ன வேண்டும் தடையாக இருக்கக்கூடியதுன்னா நம்முடைய மனம்தான் தடையாக இருக்கிறது. அந்த மனதை ஃப்ரெண்டாக்கிக்கூடியது தான் பக்தி. அந்த மனதை நமக்கு ஃப்ரெண்டாக்கி கூடக்கூடியதான் பக்தி. அந்த ஃப்ரெண்டை ஆக்கிட்டோம்னா என்ன ஆகிறது? எந்த மனம் நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்ததோ அதே நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிறது. அதனால தான் பகைமை கொள்ளாமல் இருக்கக்கூடியது. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சு. பொய்மை பேசாதிருப்பது. மனசு சொல்லிகிட்டே இருக்கும், இது பண்ணு அது பண்ணுட்டு. அதோட தொடர்பு வச்சுக்காமல் இருந்தால் போகும். எது உண்மை இல்லையோ அதை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கும். அதை பற்றி செல்லாமல் சரி அது கேட்குறப்பாமல் அது கேட்குறது கொடுக்காமல் இருந்து அப்போ ஒருமையாக இருந்தால் என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒருமை வருவதற்கு இந்த ஞானம்ங்கிறது வேண்டும். அது எங்கே இருக்குன்னா ஒவ்வொரு தோற்றத்திற்குள்ளேயும் இருக்கிறது. எப்படி அந்த மரத்தினுடைய தன்மை அந்த வித்துக்குள் இருப்பது போல இந்த சரீரத்திற்குள்ளேயே அது வித்தாக, உணர்வாக, கருவாக ஒவ்வொரு தோற்றத்திலேயும் இருக்கிறது. அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சு அதை அடையக்கூடிய மார்க்கத்தையும் நமக்கு போதித்திருக்கிறார். பைபிளில் சொல்கிறது போல நானே சத்தியமும் ஜீவனும் மார்க்கமுமாய் இருப்பது போல இதுவே இந்த ஞானமே என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த ஞானம் நம்ம அறிவுக்கு தெளிவு கொடுக்கறது மாத்திரமல்ல, இனி தெரிந்து கொள்வதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலையை கொடுத்துட்டு இந்த ஞானமும் நம்மளோட கரை சேர்த்து விடும். அதனால் தான் ஞானமே உணர்வு, உயர்வே உணர்வு, பிரக்ஞானம் பிரம்மம். அது என்ன வேண்டும் என்று சொன்னால் தபஸ். அதுக்கு என்ன வேண்டும்? தப் அப்படின்னா உருக்குதல்னு பேர். வெண்ணெயை உருக்கினா தான் நெய்யாகும். ஒரு கடினமான இரும்பை உருக்கினா தான் அது பெண்டாகும். அதை நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கலாம், கம்பி ஆக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுபோல் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய குணங்கள்ங்கிற தடிப்பாக இருக்கக்கூடியதை நீ பெண்டாக்கம் என்று சொன்னால் உருக்கம் அப்படிங்கிற அந்த தபஸ் இருக்கணும். அந்த உருக்கம் எங்கே கிடைக்கும்? அந்த மூலாதாரத்தில் விழித்தரக்கூடிய அந்த பொருள், அந்த ஜோதி பொருள். அந்த ஜோதி பொருளை நம்ம சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல கொண்டு நிறுத்த 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 என்ன ஆகும் என்று சொன்னால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த குணங்கள் எல்லாம் போய்கிறது. அந்த குணத்திலிருந்து விடுதலை அடையும் போது என்ன ஆகிறது? நமக்கு தெளிவு வரும் பொழுது மனது இல்லாமல் போகிறது. இந்த மனது நமக்கு நண்பனாகிறது. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சு. எது பகைமை பாராட்டியதோ அந்த மனது நமக்கு நண்பனாக வருகிறது. அப்போ இந்த புத்தியினுடைய துணையால் மனதை நண்பனாக்கி கொண்டு என்னாகிறோம்? நாம் நம்முடைய யதார்த்த நிலையாகிய நிம்மதி, அப்புறம் ஆரோக்கியம், இது ரெண்டும் ஒருவனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் எதுக்கு வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. எந்த நிலையிலும் அந்த மாறாத நிம்மதி நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால், அந்த கலங்காத நிலை வந்து விட்டது என்று சொன்னால் வாழ்வாங்கு வாழ்தல்.
அப்போ என்னாகும்? அப்படி வாழ்வாங்கு வாழக்கூடிய நிலை வருவன் எங்கே வைக்கப்படுவான்? தவறாமல் எங்கே வைக்கப்படும்? வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். ஆனால் என்ன அங்கே இருக்கணும்? வையத்துள்ளே தான் இருக்கணும். வையத்தை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். இப்போ வையத்தில் வாழ்வாங்கு வாழக்கூடிய வழிமுறைகளை உலக மக்களோடு நம்ம சேர்ந்து இருக்கக்கூடியதற்கு அந்த வழிமுறைகளை இந்த காலத்துக்கு தக்கவாறு நமக்கு போதித்திருக்கிற ஜெகத் மகாகுருக்கு அந்த கடவுளை காண வேண்டும் என்ற ஏக்கம் வந்த நாளும் அந்த ஏக்கத்தால் அவர் கடவுளாக மாறி மக்களுக்கு சொல்லக்கூடியதாக ஒரு தொண்டனாகவும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக அப்படி அவர் பரிணமிக்கக்கூடிய நாளாக இன்றும் நம்முடைய பரிணமித்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அன்று ஒரு பரஞ்சோதி இன்று கோடான பரஞ்சோதிகளாக நம்மை பரிணமித்து வைத்திருக்கக்கூடிய ஜெகத் மகாகுருக்கு நம்முடைய மாறாத நிம்மதியும் மங்கா ஆரோக்கியத்தையும் காணிக்கையாக செலுத்துவோம் என்று சொல்லி வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு, சந்தோஷம். குருவே சரணம். இப்போது சந்தோஷ உரை ஆற்றுபவர் மெய் மீனா ரமேஷ். சந்தோஷம். இந்த ஞானோதய விழாவினுடைய நிறைவு சந்தோஷம், நிறைவு பகுதியில் நாம் இருக்கோம். ஆவடி மத்திய பீடம் இணைந்து நடத்திய இந்த ஞானோதய விழாவில் நிறைவு விழா அப்படின்னா, நாம் ஒரு சத்சங்கத்துக்கு வந்தோம் அப்படின்னா கிளம்பும்போது எத்தனையோ பிரச்சனைகளோட எத்தனையோ கவலைகளோட அப்படியே வந்திருப்போம். ஆனால் இந்த ஞானியர்கள் குருமார்களுடைய விழாக்களை நாம் கலந்து கொண்டு அதை உள்வாங்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு நிறைவு, அதுதான் நிறைவு. அந்த நிறைவு இப்போ நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் இல்லைங்களா? எவ்வளவோ கேள்விகளோட ஞானத்தை பற்றி இருக்கலாம், வீட்டு கவலைகள், வீட்டு பிரச்சனைகளை பற்றி எத்தனையோ கவலைகளோட நாம் வந்திருந்தாலும் இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் ஒரு நிறைவாக என்ன சொல்லலாம், ஒரு பிளாங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான் ஒரு ஜீவனுடைய இயல்பு நிலை. இதைத்தான் சுவாமிஜி நிம்மதி ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைவு அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. நிறைவுன்னா என்ன? எதை பற்றியும் இது இல்லை அது இல்லை அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் எல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் அப்படின்னு நிறைவுபடுத்தி கொள்கிறேன் தான் சொல்லுவார் இந்த விழாவை. அந்த மாதிரி நாம் ஒரு சந்தோஷமான ஒரு ஞானம்னா என்ன, ஏன் தியானம் பண்ணணும், இது எதுக்கு உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு நாம் தெரிஞ்சு கொண்ட நிறைவு. ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே அப்படின்னாரு. அந்த உணர்வு அப்படிங்கிறத மகான் கொடுத்துட்டாரு. வள்ளல் அவர், ஞான வள்ளல். அவர் எந்த ஏக்கத்துக்கு இந்த 11 இந்த ஏக்கம் விதைச்ச இந்த நேரத்தில் 1938 அது ஒரு குரு மூலியமாக அவர் அடைஞ்சிட்டாரு. அடைஞ்சதை என்ன பண்ணணும்னு தெரியல, வேறு வழியே இல்லை, யார் கேட்டாலும் இதை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறவருடைய ஏக்கம்தான் இன்றைக்கி நாம் இப்படி இந்த நிலையில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவர் சுவைச்சிட்டார் இதை, ஆனால் அவரால் சும்மா இருக்க முடியல. சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த காலத்தில் ஞானிகள் வந்து மலைகளை தேடி அப்படி அவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கள தேடி போகக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் இருந்தாங்க. பெருசாக ஆசை கிடையாது, பொறாமை கிடையாது. இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ அந்த காலத்தில் மக்களுக்கு போதுமான அறிவு, அந்த அறிவு மட்டும் இருந்தால் போரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நாம் இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஒரு மொபைலை ஆப்ரேட் பண்ண தெரியலன்னா, ஐய மொபைலை கூட ஆப்ரேட் பண்ண தெரியல, என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற காலகட்டத்தில் நாம் வந்திருக்கோம். அப்போது கண்டிப்பாக மகானுக்கு அதுதான் ஞானியர்கள்ங்கிறது. இந்த உலகம் எவ்வளோ ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இப்போ எல்லாம் ஃபாஸ்ட்டு, எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஓடிக்கொண்டிருக்கு. அந்த நிலையில் கூட இந்த தியானத்தை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், உணர்வோடு செய்யுங்க போரும். காலையில் 7 மணிக்கு இல்லறத்தார்களுக்கு வந்து மகான் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த காலத்தில் வந்து காயத்ரி மந்திரம் கூட சொல்லக்கூடாது.
பெண்கள் காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலேருந்து கொண்டு வெளியில் பெண்களை கொண்டு வந்தது மகான்தான். இந்த காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்லி உறக்கம், விழிப்பு, கனவு இந்த முக்காலத்திலையும் எது உன்னை நடத்துகிறதோ, இயக்கி கொண்டிருக்கிறதோ அதைத்தான் நீ தியானம் செய்கிற. அதுதான் ஓம் பூர் புவஸ்வகா தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமை தியோயான பிரச்சோதயாத், தியானம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்படிப்பட்ட மகான் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு, அதுவும் இந்த காலத்தில் பெண்களுக்கு நிறையவே இந்த உணர்வு தேவைப்படும். இந்த உணர்வை கொண்டு தான் அவங்க இல்லத்தில் ஒன்றும் வேண்டாம். அந்த காலத்தில் என்ன சமைச்சாங்க? சரி, கணவன்மார்கள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்ல விதமாக இருக்கணும், வர்றவங்களுக்கு உணவு பரிவாரும்போது அவங்களும் ஆரோக்கியமாக போகணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் சமைச்சாங்க. இப்போ நாம் அப்படி சமைக்கிறது இல்லை. மேனேஜர் என்ன சொல்லுவாரோ, என் பையன் ஸ்கூலுக்கு போகிறான், அவன் என்ன பண்ணுவானோ, என்ன வேறு வழி இல்லை. இப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதன் நடுவிலையும் இல்லை அப்படின்னு நம்ம உள்ளே இருந்து அந்த உணர்வு காட்டும், நீ நினைக்கிறது அத்தனையும் வேஸ்ட்டு, இது இப்போ உணர்வோடு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் அப்படி நமக்கு இந்த ஃபாஸ்ட்டு உலகத்துலேயும் உணர்வை கொடுத்து நம்மளை இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், போகக்கூடிய உலகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அந்த மாதிரி இடத்துல நம்ம கொண்டு வச்சிருக்காரு. அதுக்கு தான் ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம். இந்த ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த மாதிரி அப்போ அந்த மந்திரம் போதுமானதாக இருந்தது. ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம். அது உனக்கு ஒரு மந்திரம் வேணும். எனக்கு முருகரை பற்றி ஜபம் பண்ண தெரியாது, சிவனை பற்றி தெரியாது, எந்த அஷ்டோத்தகமும் தெரியாது, ஆனால் உணர்வு அப்படிங்கிற ஒரு மந்திரம் மட்டும் போரும். இதை வச்சு நான் மேலே வந்துடுவேன், இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சிறப்பாக சொன்னார். அதே மாதிரி ஞானாசிரியர் கல்யாண சுந்தரம் ஐயா சொன்ன மாதிரி நாம் சபையினுடைய நோக்கம் உபதேச முறைகள். அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து மகான் இதே மாதிரி தான் ஞானாசிரியர் சொன்ன மாதிரி ரொம்ப தலை பாரம் ஏறிடுத்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி நடந்து வரும்பொழுது தான் அந்த காயை மெதிச்சிட்டார் மகான் அவர்கள். மெதித்த உடனே அந்த சுருன்னு ஒன்று இறங்கின உடனே, ஆஹா இதை மெதிச்சிட்டோம், இந்த வலி நமக்கு இறங்குது அப்படிங்கிறத உணர்ந்து ரெண்டாவது ஸ்டேஜை நமக்கு கொடுத்துருக்கிறது நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதே மாதிரி இந்த காலத்தில் பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான, இன்னும் என்ன சொல்லப்போனால் பாதுகாப்பானது, ரொம்ப பாதுகாப்பானது. நமக்கு வரக்கூடிய இடர்களை அது முன்கூட்டியே எப்போன்னா அந்த உணர்வை நாம் மதித்து அதன் பின்னாடி ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு துணையாக நிற்கிறது அந்த உணர்வு ஒன்று தான். நமக்கு பின்னாடி வரக்கூடியது இல்லை, நம்மோடையே இருக்கிறது அது ஒன்று தான். அதனால் நாம் இந்த உணர்வை ரொம்ப பொக்கிஷத்தை தான் கையில் கொடுத்துட்டாரு. நாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தியானம், அந்த காலத்தில் 1 மணி நேரம் பூஜை, 1 மணி நேரம் பஜனை, 1 மணி நேரம் அப்படின்லாம் பண்ணி கொண்ட அந்த காலத்தை சுருக்கி 20 நிமிஷம், ஒரு 20 நிமிஷத்தில் இல்லறத்தாருக்கு, அதுவும் முக்கியமாக இல்லறத்தாருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு மகான் கொண்டு வந்து கொடுத்தது அது ரொம்ப பெரிய விஷயம். அதே போன்று சுவாமிஜி வந்து அதுக்கும் மேலே ஏன் எந்நூலுக்கும் இந்நூலே மூலம் அப்படின்னு எழுதியிருக்காரு அப்படின்னு நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் ஞானாசிரியர்கள்லாம் சொன்ன மாதிரி அரசியலாகட்டும், விவசாயமாகட்டும், ஒவ்வொன்றுத்துக்கும், சமூகமாகட்டும், எல்லாத்துக்கும் எதையும் விட்டு வைக்கல. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, எல்லா துறைகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த நூல் எழுது. அந்த மாதிரி நான் கடவுள் புஸ்தகத்தை நாம் திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது உபனிஷத்தில் புரியாத விளக்கங்களை கூட நாமால் மொள்ள புரிஞ்சுக்கலாம். எல்லாமும் மகாபாரதமாகட்டும், எந்த ஒரு புஸ்தகமாகட்டும், ஏன் ரொம்ப எளிய முறையில் பாடக்கூடிய பாடல்கள் கூட நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் எழுதின ஔவையார் விநாயக ரகவலை சின்ன குழந்தையில நாம் ஒரு மனப்பாடமாக பாடுவோம். ஆனால் அப்போல்லாம் அர்த்தம் தெரியாது. ஆனால் இந்த உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படின்னு சொல்லிட்டு மூலாதாரத்தின் 3 கணல் என்னன்னு தெரியாது, ஒரு வாய்ப்பாடாட்டம் படிச்சுட்டு வந்துடுவோம்.
அதெல்லாம் ரொம்ப எளிமையாக நீ எந்த வேதத்தில் எந்த இடத்துல பகவத்கீதையிலேருந்து எந்த ஸ்லோகத்தை எடுத்து படிச்சுட்டு இந்த நான்கடவுள் புக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கியங்களையும் படிக்கும்பொழுது நமக்கு தெளிவாக விளக்கத்தை கொடுத்துருக்கார். அதே மாதிரி அதுக்கும் மேலே சுவாமிஜி ஒரு படி இறங்கி வந்து திருக்குறளை கொடுத்துருக்காரு. சுவாமிஜி திருக்குறள் ஒரு புஸ்தகமும் எழுதும் பொழுது திருவள்ளுவராக அவர் மாறிடுவார். எல்லா ஞானாசிரியர்களுக்கும் தெரியும், இங்கே மூத்த உணர்வாளர்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி எழுதும் பொழுது அதாவது இந்த திருக்குறள் புஸ்தகத்துக்கு வந்து எழுதி முடிச்சு ப்ரூஃப் ரீட் பண்ணணும் இல்லையா? ப்ரூஃப் ரீட் பண்ணுறதுக்கு வந்து சென்னை சபை எல்லா சபையிலிருந்தும் உணர்வாளர்களை கூப்பிட்டு ப்ரூஃப் ரீட் பண்ண சொல்லுவார். அப்போது நான் நினச்சி போனேன், இது என்னது மகான் எழுதுகிற புஸ்தகத்துக்கு நாம் போய் ஒரு ப்ரூஃப் ரீடு பார்க்குறதா? நமக்கு அந்த அளவுக்கு அருகதை இருக்கா? நம்மளை போய் ப்ரூஃப் ரீடுக்கு கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் சுவாமிஜி நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஏக்கங்களையும் சிஷ்யர்களால் இப்போ சொன்னார்ல மகான், என் சிஷ்யர்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு டானிக்குன்னு. அப்போது எந்த அளவுக்கு இந்த நாளைக்கு இந்த உலகத்துக்கு இந்த கருத்துக்கள் போய் சேரணும்னா என்னாலெல்லாம் முடியாது, ஆனால் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் முடியாது அப்படிங்கிறத அதை தெரிஞ்சதுனால அந்த புஸ்தகத்துக்கு ப்ரூஃப் ரீடர் கூப்பிட்றதுக்கு படிக்கிறதுக்கு நம்மளை கூப்பிட்ருக்காருன்னு தெரிந்தது. அதே போன்று பரஞ்சோதி மகானும் பழம்பெரும் ஞானியரும் புஸ்தகத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. எப்படின்னா சுவாமிஜி சென்னைக்கு வந்துட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஈரோடுக்கு ட்ரெயின் பிடிக்க போவார். போகும்பொழுது சுவாமிஜி கிளம்பிட்டார். கிளம்பி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போயிட்டார். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு உணர்வாளர்கள் என்ன பண்ணார், நிறைய மொரீஷியஸ் பழம் இருக்குல்ல, அந்த பச்சை பழம், அந்த பழத்தை வாங்கின்னு வந்துட்டார். அந்த பழத்தை கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தாரோட அப்படியே கொண்டு வந்து வச்சோடனே ஈரோடுக்கு எடுத்துகிட்டு போகணும் சாமிஜி நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்பொழுது ஏசி கோச்சு அந்த பழத்தை ஏற்ற முடியாது. சரின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, ஏன்பா அந்த பழத்தை எல்லாருக்கும் இங்கே வந்தவங்க அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுத்துடலாம்ப்பா, எங்கே எடுங்க அப்படின்னாரு. சுவாமிஜி பிரித்து அந்த பழத்தை சுவாமிஜி கையால் நாங்கள்லாம் வாங்கக்கூடிய பாக்கியசாலிகள். ஏன் இதை சொல்கிறேன்னா நாமெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி அப்படின்னு தோணித்து எனக்கு. அதாவது பழத்தை கொடுத்துட்டே இருக்கும்பொழுது அதில் ஒரு சகோதரர் சொல்கிறாரு, சுவாமிஜி நீங்கள் மகான் ஆயிட்டீங்க, நீங்கள் மகான், உங்கள் கையால் நாங்கள்லாம் இந்த பழத்தை பெறுகின்ற பெரும் ஞானியர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். சுவாமிஜி அந்த மாதிரி சென்னையிலேருந்து புறப்பட்டு ஈரோடு போனதுக்கு அப்புறம் இந்த புஸ்தகம் 2018 இந்த நூல் வெளியீடு. அப்போது சுவாமிஜி சொல்கிறாரு, அட என்னப்பா இது கூட ரொம்ப நல்லா இருக்கே, இந்த ஒரு வாக்கியம் கூட ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் இந்த நூல் வெளியீடு. அதுதான் பரஞ்சோதி மகானும் பழம்பெரும் ஞானியர்களும். அப்படி பார்க்க போனால் நாமெல்லாம் அவர்கிட்டேருந்து ஞானங்கிற பழத்தை வாங்கிட்டுருக்கோம். அதை எப்படி அவர் வாங்கின ஞானத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாரோ அதே மாதிரி நாமளும் அந்த ஞானத்தை நம்மளால் முயன்ற அளவு மக்களுக்கு எடுத்து ஏதோ ஒரு விதத்தில் எடுத்து சொல்லலாம், ஏதோ ஒரு சேவையில் சொல்லி அந்த ஞானத்தை ஞானவள்ளல் எப்படி வழங்கினாரோ அதே போன்று நாம் முதல்ல அதை உணர்ந்து ருசித்து அந்த பழத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிற அனைத்து உணர்வாளர்களுக்கும் ஞானாசிரியர்களுக்கும் சந்தோஷ உரையை தெரிவித்து அன்னதானம் இருக்கிறது, எல்லோரும் உணவு அறிந்து அமுதுண்டு செல்லுவோம். நிறைவாக ஒரு பொதுவான பிரார்த்தனை, எல்லாம் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பரிமாறிக்கலான்ட்டு. இன்றைக்கு மகான் அவர் எழுதிய கருத்துக்களை அவருடைய வழித்தோன்றலாக சுவாமிஜி நமக்கு போதிச்சிருக்கிறார். அந்த கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய பணியில் நம்முடைய ஞானாசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் தன்னை முழுமைப்படுத்தி செய்து கொண்டே இருக்கிறார். ஆன்லைன் மூலமாகவும் ஞானாசிரியர்களுக்கு தனி ஒரு பயிற்சி மூலமாகவும் அப்புறம் ஜனவரி மாதம் வரக்கூடிய அந்த பயிற்சிக்கும் அவர் ஒரு பெரும் துணையாக இருந்து தூணாக இருந்து எல்லாருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய சேவை
இன்னும் சிறப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும், அவருடைய ஆரோக்கியத்தை பேணி காத்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தரசி அவருடைய சரஸ்வதி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய சேவையும் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நாம் இந்த இடத்துல வச்சுக்கொண்டு, அவருடைய சேவையை குருமகான் இன்னும் பன்னெடுங்காலம் நமக்கு கிடைக்க அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கொண்டு, ஒரு பொது பிரார்த்தனை. உலக மக்களிடையே இருக்கக்கூடிய சுயநல வெறியும் பகைமை உணர்வும் பூண்டோடு அழிந்து ஒழிந்து எரிந்து சாம்பலாக வேண்டுமென்றும், மக்களெல்லாம் அன்பாக ஒற்றுமையாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற எங்களுடைய இந்த பிரார்த்தனையை எங்கும் நிறைந்த சத்குருநாதா தங்களின் இணையடி திருவடிகளில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து சமர்ப்பித்துக் கொள்கிறோம். வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.